ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகவுரை ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். 2016 கேட்டது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என தீர்ப்பு வழங்கியது அப்படின்னா ஆன்சர் கேசவானந்த பாரதி வழக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தம் முகப்புரையில் மாற்றம் செய்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 42வது சட்டத்திருத்தம். இயர் நெக்ஸ்ட் கொஷினில் பாருங்கள். இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை எந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா 1976 சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 42வது சட்டத்திருத்தம். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எதுனா முகப்புரை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது பிரெஞ்சு புரட்சி. மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரிசையில் இணைக்கப்பட்டதற்கு முன்பே உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கூறுகளில் ஒன்று தான் அப்படின்னு சொன்னது 1973. முகவுரையோட நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. சமதர்மம், சமய சார்பின்மை இந்த வார்த்தை 42வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது.